கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஆமென். உன் கண்ணீரை கண்டவர், உன் கண்ணீரை துருத்தியில வைத்தவர். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். அருமையான சகோதரனே, பிரச்சனையின் நடுவில் ஒரு பக்கம் வேலையில பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பத்துல பிரச்சனை, எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு நன்மையின் வாசல் உனக்கு திறக்கப்படும். ஒரு நன்மையை நீ காணும்படி கர்த்தர் செய்வார். உன் மனைவிக்காக நீ பண்ணுகிற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார், அவர் பதில் செய்வார். அநேக வேலைகளில் அநேக காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்துக் கொள்ள முடியவில்லை. அநேக காரியங்கள் தேவ சமூகத்தில் வந்த பொழுதும் நமக்கு ஒரு வித்தியாசமாக மாற்றம் இல்லாததாக இருந்து கொண்டிருக்கிறது. ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒருவர் வாசியுங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஆண்டவர் அழைக்கிறார் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரதர் எப்படி இருக்கீங்க? என்னத்த பிரதர் இருக்கிற, கம்பெனில ஒழுங்க சம்பளம் இல்ல, உடம்புல சரீர சுகம் இல்ல, குடும்பத்துல சமாதானம் இல்ல, நான் விரும்புற காரியம் ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ இல்லன்னு சொல்ற காரியத்தெல்லாம் நான் உனக்கு இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படி சொல்றேன். ஒருவேளை இன்னைக்கு வேலை இல்லாம இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், வேலை கிடைக்கும்ங்கிற கேள்விக்குறியோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு வேலை உண்டு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். பிரச்சனை, கடன் பிரச்சனையில நான் விழுந்து விடுவேன் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீ விழுந்து விட போவதில்லை, நீ எழுந்து நிற்பாய். கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். எதுவுமே இல்ல, மனுஷனுடைய பார்வையில எல்லாமே இல்லை இல்லைன்னு தான் யோசிக்க தோன்றுகிறது. கர்த்தரோ நீ இல்லை என்று சொல்லுகிறவைகளையே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது கொஞ்சம் மனுஷன் சொன்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஜான் பேக்ல ஒரு 1000 சரி 1 லட்சம் திராட்சை இருக்குன்னு சொன்ன உடனே ஜான் பாப்பான் மணிபூசன் இந்த பேக் திறந்து பார்த்து விடலாம் என்ன சொல்லுவான், உள்ளீட்டு கணக்கில் எப்படிதான்ப்பா சும்மா போய் சொல்றீங்க அந்த சொல்லுவோம்ல. அதே போலதான் ஊழியக்காரன் சொன்னா அப்படிதான் இருக்கும். அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வார்த்தை நிறைவேறுகிறது. வேதாகமத்தில் நான் சுருக்கமாய் சொல்ல வேண்டிய நேரமில்லை. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 17:5. இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் இனி உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் ஆபிரகாம் எனப்படும். ஆபிரகாமிற்கு 99 வயதான பொழுது ஆதியாகமம் 17:1 விதமாய் சொல்லுகிறது, அவனுடைய வயது 99. இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன். குழந்தை இல்லாம இருக்கிறான், குழந்தை இல்ல. அதே 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் சொல்லுகிறான், பெரிய ஜாதியாக்குவேன் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லிக்கொண்டே வருகிறான். குழந்தை இல்ல. 24 வருஷம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்காக காத்து இருக்கிறான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அமர்ந்து கொண்டு இருக்கிறான். நிறைவேறவில்லை, வாக்குத்தத்தம் நிறைவேறல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனுடைய 99வது வயதுல குழந்தை இல்லை என்று சொல்லி அவன் வேதனையோடு நின்று கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகிற நீ இனி ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். ஆபிரகாம் என்பதற்கு ஒரு உயர்ந்த தகப்பன். ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் பொழுது அது திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமென். கர்த்தர் சொல்றார், நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றப் போகிறேன். உன்னுடைய மனைவியாகிய சாராயை 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்று அவளுக்கு பெயராயிருக்கும். சாராள், சாராய் அப்படிங்கிறது சாராள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மாற்றுகிறார். சாராள் என்பதற்கு திரளான ஜாதிகளுக்கு தாய், ஜாதிகளுக்கு தாய். சாராய் என்பதற்கு இளவரசி, இளவரசியாய் இருக்கிறவளை நான் தாயாக மாற்றுகிறேன், ஜாதிகளுக்கு அவளை தாயாக மாற்றுகிறேன். இனி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளரப்போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுவதை, அவரோடு பேசுவதை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. குழந்தை இல்ல,
நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 99 வயசு, குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வயது அவர்களுக்கு இல்லை. இன்னும் வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் கிழவியாயிருக்கிறேன். பாருங்க, சாரா தன்னை குறித்து பேசும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிடுச்சு. குழந்தை பெற்றுக் கொள்ளும்படியான சரீர பலன் அவளுக்குள் இல்லை, சரீர சுகம் அவர்களுக்குள் இல்லை, அதற்குரிய வயது அவர்களுக்கு இல்லை. 99 வயசு ஆபிரகாமுக்கு, 89 வயசு சாராளுக்கு. குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இல்லை. உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இல்லை இல்லை என்று இந்த உலகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உனக்கு குழந்தையை தர போகிறேன். நீ சாதாரணமானவன் அல்ல, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறப் போகிறாய் என்று சொல்லி கர்த்தருக்கு இருக்கிறது என்று சொல்லும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை அங்கு கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்குள்ள வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம், வேலைகளை பிரச்சனையும் போராட்டங்களும் உங்களை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையை கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னுடைய வேலையில இருக்கிற பிரச்சனைகளை ஒரு மாற்றத்தை காணும்படி கர்த்தர் செய்வார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை செய்தார். ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவரை பார்த்தவன் சொல்றான், ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இருக்கிற பையனை பிழைக்க வச்சா போதும் ஆண்டவரே, எங்களுக்கு வயதாகி விட்டது, இனி குழந்தை பிறக்காது, இனி இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல, நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அறிவிக்கிறவர் என்று சொல்லி ஒரு பெயரை கொடுத்துட்டாரு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே ஈசாக்கு என்று சொல்லி பெயர் கொடுத்தார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படிதான் கர்த்தர் தருவா. கார் வாங்கறதுக்கு வழியே இருக்காது, லைசன்ஸ் தந்துருவாரு. ஆமென், ஆமென். அதான் கர்த்தர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, லைசன்ஸ் கொடுத்தல்ல, உனக்கு கார் இருக்கு. அப்படிதானே? உண்மைதானே? இந்த தேசத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்தல்ல, கூட்டிட்டு வந்தனா வேலை கொடுக்க மாட்டேனா, உன் பிள்ளைகளை கொடுத்தனா உன் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வளர்த்து கொடுக்க மாட்டேனா, ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. உலகத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். உலகத்தினுடைய நினைப்புகளை பார்த்து நாம் விழுந்து கிடக்கிறோம், கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். இல்லாத காரியத்தை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, உடைய வேலையில் இருக்கிற பிரச்சனையை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. பிரச்சனையை மாற்றுகிற ஒரு தேவன். இந்த கம்பெனியில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். தடைப்பட்ட சம்பள காரியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லி நான் நிறுத்துவேன், உன்னை நிலைநிறுத்துகிற தேவன். அநேக வேலைகளில் இப்படிதான் நாம் சோர்ந்து வேதனையோடு இருக்கிறோம். என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. எதெல்லாம் இல்லை நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கட்டத் தருவார். அவைகளை எல்லாம் கட்டத் தருவார். இது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ளணும். அந்த காரியங்கள்லாம் எனக்கு இல்ல ஆண்டவரே, நீ நிறுத்தி சொல்லுங்க. நான் இந்த தேசத்துல வேதனையோடு இருக்கிறேன், இந்த தேசத்துல கண்ணி பிடித்துக் கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்ல, நான் எதிர்பார்த்த நன்மை எனக்கு இல்ல, என் குடும்பத்தில் என்னுடைய கணவருக்கு நான் எதிர்பார்த்த வேலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சம்பளம் இல்லை. நான் என்ன செய்வது? இந்த சம்பளம் எனக்கு தேவை, இந்த நன்மை எனக்கு தேவை, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவை ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தருவேன், உனக்கு தான் வைத்திருக்கிறேன், அது கிடைக்கும், இதை பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசிக்கிற பொழுது இந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். நான் கடந்த வாரத்தில் வந்திருந்த பொழுது உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தை தான் ஆண்டவர் பிரசங்கிக்கும்படி சொன்னார். சொன்னேன், ஊழியமே எனக்கு என்ன சொல்லல அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், பேசுவாய் என்று சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்தார். அண்ணத்துல போகும்போது அண்ணன் சொன்னாங்க, வார்த்தைகளை பேசுங்க என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணுங்க சொல்லி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். இல்லாத பொழுது, பிரசங்கம் இல்லாத பொழுது பிரசங்கத்துக்குரிய வசனத்தை கொடுக்கிறவர். ஆமென். ஆசீர்வாதம் இல்லாத பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். வனாந்தரமாய் இருக்கலாம், அவாந்தர வெளி போல இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை உங்களை கொண்டு வருவார். ஆமென். பாலியாங்கிஷோ என்று சொல்லி ஒரு தேவனுடைய ஊழியர் இருக்கிறார். தென்கொரியா தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை வைத்திருக்கிறார். அப்படி சபையில 7.5 லட்சம் அங்கத்தினர்கள் மெம்பர்ஷிப் இருக்கிறார்கள். 7.5 லட்சம் பேர். 5 ஆராதனை நடக்கிறது. ஒரு ஆராதனைக்கு 1.5 லட்சம் பேர் வருவதற்குரிய பெரிய ஆலயத்தை, உலகத்தில் பெரிய ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறார். அந்த தேவனுடைய மனிதர் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சின்ன குடிசை கிராமத்தில் ஊழியம் செய்தார்.
தன்னுடைய இளம் வயதில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவர் தன்னுடைய சபையில ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஆண்டவரே, நான் தரையில படுத்து கிடக்கிறேன், எனக்கு பிரசங்க குறிப்பு எழுதுறது கூட ஒரு சேர் இல்ல, டேபிள் இல்ல, ஊழியத்துக்கு போற ஒரு சின்ன சைக்கிள் கூட இல்ல, முனை தாங்காட்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். மாதங்கள் ஆனது, வருடங்கள் ஆனது. ஒரு நாள் வேதனையோடு ஆண்டவரை கேட்டார். ஆண்டவரை, இதுதானே கேட்கிறேன், பிரசங்கம் எழுதணும், உட்கார்றதுக்கு எனக்கு சேர் வேணும், ஒரு ஊழியத்துக்கு போற ஒரு சைக்கிள் கேட்க இது கூட தர மாட்டேங்கிறீங்களா ஆண்டவரே என்று சொல்லி அவர் புலம்பினார். அவரோடு பேசினார். உனக்கு என்னென்ன மாடல்ல வேணும் கேளு, குறிப்பா கேளு, குறிப்பா கேளு, உனக்கு எந்த மாடல்ல நான் செய்ய விரும்புகிறாய். அப்பதான் சொன்னாரு, ஆண்டவரே கேட்கறதே கேட்போம், மொத்தமா நல்லா கேட்போம்னு சொல்லி ஒரு காரியத்தை கேட்டார். ஆண்டவரே, வெண் தேக்கலையும் வெண் தேக் அதுல உள்ள ஒரு டேபிள், பெரிய டேபிள் எனக்கு வேணும். இந்த சுழல் நாற்காலி இருக்குல்ல, சுத்துல அதே மாதிரியான நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நாற்காலி வேணும். சேர் இல்ல, சேர் சாரி. அப்புறம் ஒரு அமெரிக்கன் மாடல் சைக்கிள் வேணும். சைக்கிள்ல அமெரிக்கன் மாடல். தென்கொரியாவில இருந்து இந்த காரியத்தை கேட்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் போனது. ஒரு நாள் இந்த வசனம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நின்றது. ரோமர் 4:17 வாசித்த பொழுது அவருடைய விசுவாசம் பெருக ஆரம்பித்தது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் நான் அறிவிக்கிறேன் என்பதாக என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தர் எனக்கு தேக்கு மரத்திலான ஒரு மேஜையையும் ஒரு டேபிளையும் ஒரு சுழல் நாற்காலியையும் ஒரு அமெரிக்கன் மாடல் சைக்கிளையும் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். ஒளிக்கர் சொன்னா நம்ம நம்பிடுவோம், அப்படிதானே, சரியாதான் யாரும் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு நம்பிடுவோம். அந்த பையில இருக்கா பாருங்க, பாலி பையில சும்மா இருக்க மாட்டான். ஜெபம் முடிஞ்ச உடனே நேரம் வீட்டுக்கு வேண்டாம். 2-3 பேர் வீட்டுக்கு வந்துட்டு, பாஸ்டர் ஆண்டவர் கொடுத்ததை நாங்க பார்க்கணும், ஆண்டவர் கொடுத்ததை. இவர் கதவு திறந்தா ஒண்ணு இல்லை. இவர் சொன்னது எப்படி? விசுவாசத்துல சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசத்துக்கு சொல்லிட்டாரு. அப்ப ஒரு பையன் கேட்டா, எங்க பாஸ்டர் சொன்னாரு, தம்பி நீ எத்தனை மாசம் அவங்க அம்மா வயித்துல இருந்த? சொன்ன 10 மாசம் இருந்தேன். 10 மாசம் இருக்க உடனே உனக்கு தெரியுமா அப்படின்னா, எனக்கு தெரியாது அப்படின்னா. அப்ப எப்ப தெரியும்? எனக்கு வெளியே வந்த பிறகு தெரியும் அப்படின்னா, வெளியே ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அது எனக்குள்ள இருக்கு அப்படின்னா. இவனும் பாஸ்டரோட பேச முடியாது, எதுக்கு பேச முடியாது, போயிட்டான். போய் சபையில் உள்ளவங்க சொல்லிட்டான், பாஸ்டர் வயிற்றுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, சைக்கிள், டேபிள், சேர், அவனுக்கு சொல்லிட்டான். அடுத்த ஒரு பாஸ் சர்ச்சைக்கு வர வயிற்றையே பாக்குறான். வயிறு எப்படா பெருசாகும், பெருசாகல. பின்னால் போச்சு, 5-6 மாசம் அப்படியே போச்சு, கிடைக்கல. ஒரு நாள் திடீர்னு சொல்லி அந்த தேசத்தை விட்டு ஒரு அமெரிக்க மிஷனரி அவர் தங்களுடைய தேசத்திற்கு போனார்கள். போகும் பொழுது இந்த மூன்று பொருளை ஜப்பானில் உள்ள ஜப்பான் நாட்டில் செய்யப்பட்ட அந்த நாற்காலி, அந்த சுழல் நாற்காலி, டேபிள், கேட்ட அதே போல ஒரு டேபிள், ஒரு அமெரிக்கன் சைக்கிள், மூன்றையும் அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டு போனார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஏற்ற காலத்தில் வரும். அதுவரையிலும் தேவனுடைய வசனத்தை உறுதியாய் பற்றிக்கொள். உன்னுடைய விசுவாசம் உனக்கு ஜெயித்துக் கொண்டு வரும். வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை அழைத்தவர் வல்லமை உடையவர், உன்னை தேசத்திற்கு கொண்டு வந்தவர் வல்லமை உடையவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒரு வழியை திறப்பார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அறிவிக்கிற தேவன். எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு அந்த தேசத்தில் நிலைநிறுத்துவா, என் பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவா. ஆண்டவர் மேல் வைக்கிற ஒரு விசுவாசம். இரண்டாவது ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோன், நீ சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். பாருங்க, சீமோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாணல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சீமோன்ங்கிறதுக்கு நாணல். பேதுரு அப்படின்னு ஆண்டவர் பேர் வைக்கிறாரு பாருங்க. பேதுரு அப்படிங்கிறதுக்கு பாறை. நாணல் பார்த்திருக்கீங்களா? நாணல் பார்த்திருக்கீங்க? நம்ம டவுன்ல இருக்கவும் தெரியாது. இது அந்த ஆத்துக்குள்ள எல்லாம் வளர்ந்து கிடக்கும். பாத்தீங்கன்னா நேரா இருக்கும், மேல நேரா இருக்கும். காத்து கிழக்கு மேற்கும் சாய்ந்துடும், வடக்கு காத்து சாயும், தெற்கு சாய்ந்துடும். இப்படி அது எந்த பக்கம் திடீர்னு ஆத்து தண்ணி வந்துச்சுன்னா தண்ணியில அப்படியே இருக்கும், அப்படியே இப்படி மடங்கி இருக்கும், உடையாது. தண்ணி குறைஞ்சோன்னு மேல வந்துடும். நாணல் எல்லா பக்கமும் சாயக்கூடியது. அது ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நிலையற்ற ஒரு காரியமாய் அந்த நாணல் இருக்கும். பாரு அப்படி கிடையாது. எவ்வளவு தண்ணி போய் மோதினாலும்
அது உறுதியா இருக்கும். அது உறுதியா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா பக்கமும் சாஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஒரு வாழ்க்கையில உண்மையான ஒரு சரியான நிலைநிறுத்த முடியல, இனி நான் உன்னை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிலைநிறுத்துகிற ஒரு ஆண்டவர். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஸ்தாபனத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். அநேக வேளைகளில் சாய்ந்து 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 அநேக காரியங்களில் விழுந்து விழுந்து எழுந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழுந்த நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது. இனி நான் உன்னை எழுந்திருக்கும்படி, இனி யார் மோதினாலும் என்ன பிரச்சனை மோதினாலும் விழாதபடிக்கு ஒரு பாறையை போல நீ நிறுத்துவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறவர். நேரமாகிறபடினால் நம்ம அவரை அனைவரும் எழுந்து இருப்போம். கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கும்படியாய் இன்றைக்கு நம்மோடு பேசின ஆண்டவர், அன்பு சகோதரனே, சரீரத்தில் சுகம் இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், சுகம் கொடுக்கிற தேவனாகி நான் உன் சரீரத்தை சுகமாக்க போகிறேன். வேலை இல்லையா? வேலை இல்லாது இருக்கிற உங்களுக்கு வேலையை கொடுக்கிற தேவன் அவர். எனக்கு வேலை இருக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், தரிசன கண்களுக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக என்று சொன்னான். இருக்கிற வேலை போதும் ஆண்டவரே, இருக்கிற நன்மை போதும் ஆண்டவரே, இனி எனக்கு சரீரத்தில் பலன் இல்ல. கர்த்தர் இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை தர போறேன். இந்த தேசத்தை விட்டுட்டு நீ போறதுக்கு முன்னாலேயே நீ அந்த ஆசீர்வாதத்தை காண்பாய். ஆசீர்வாதத்தை காண்பாய். உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து நீ வேதனையோடு அமர்ந்திருக்கிறாய். உலகத்தினுடைய சூழ்நிலைகளை உனக்கு எதிராக இருப்பதை பார்த்து நீ சூழ்நிலைகளை பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறாய். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் சொன்னாரே, இந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்லப்பா, உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன். இஸ்மவேல் பிழைப்பானாக என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். மகனே, மகளே, இன்னும் உனக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பார்க்கவே இல்லை. அதுதான் பெரியதான ஒரு ஆசீர்வாதம். அதை நீ காணும்படி நான் செய்ய போகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். இந்த பேதுருவை போல அநேக, இந்த நாணலை சீமோனை போல, நாணலை போல அநேக வேளைகளில் எல்லா பக்கமும் ஆடிக்கொண்டு இருக்கிறோம். பாவத்தில் விழுந்து போகிறோம், பரிசுத்தத்தை இழந்து போகிறோம், தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை, தேவனுக்காக ஓட முடியவில்லை, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியவில்லை, விழுந்து கிடக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பாறையாக மாற்றப் போகிறேன். கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கும்படியான மனுஷனாய் மாற்றப் போகிறேன். தேவ சமூகத்தை உறுதியாய் பிடிக்கிற மகளாய் மாற்றப் போகிறேன். இனி தோல்வி உனக்கு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்மை வந்து மோதினாலும் இனி நீ சோர்ந்து போய்விடுவதில்லை. தேவன் உனக்கு பலனாய் இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எனக்கு இந்த நன்மை இல்ல ஆண்டவரே, ஆனா நீங்க சொல்றீங்க இருக்கு சொல்றீங்க, அதை பார்க்கும்படி எனக்கு கிருபை தாரும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஒரு சிலருடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதை நான் காண்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். Thank you Lord. அருமையான சகோதரியே, வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, கர்த்தர் வேலைக்கான வாசலை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். உடைய கண்ணீரை கண்ட ஒரு ஆண்டவர், ஒரு கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இந்த இடத்துல மத்தியில் இறங்கி இருக்கிறார். அன்பு சகோதரனே, ஆண்டவருடைய சமூகத்தில் வருஷ கணக்கில் நீ போராடி கொண்டு நிற்கிறாய். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு இறங்குகிற தேவன். இன்றைக்கு உடைய கால்களிலே பலன் இல்லை, அந்த கால் வலி நிமித்த வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இரண்டு கால்களிலும் உனக்கு வேதனைகள் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ பலனை காண்பாய். இதுவரையிலும் உன்னை பலப்படுத்தின கர்த்தர் நான். ஆமென். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிற காரியத்திலே நீ ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். வேலைக்கான காரியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவீராக, போராட்டங்கள் மாறுவதாக, ஒவ்வொருடைய கஷ்டங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக.